பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். இந்த புதிய மாதத்திலே புதிய நாளில் 1ஆம் தேதியிலே உங்கள் யாவரும் சந்திப்பதிலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட அநேகம் பேர் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். புது வருட அன்று எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்பு இந்த 6 மாதங்களும் ஒவ்வொரு மாதமும் எனக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் சபையில் கொடுக்கப்பட்டது. அதில் எத்தனை நிறைவேறிற்று, எத்தனை இன்னும் நிலுவையில் இருக்கிறது என்று எண்ணி பார்க்கும் பொழுது அநேகருக்கு கேள்விக்குறிகள். ஒரு சிலருடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது, ஒரு சிலருடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை. இதற்கு காரணம் என்ன? இதை குறித்து தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். வேதத்தில் உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 27:14 வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இதுதான் இந்த மாதத்துக்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனமா இருக்கிறது. நீங்க என்ன செய்ய வேண்டுமா? 6 மாதங்கள் எனக்காக காத்திருந்தீங்க, 6 வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நேராய் கடந்து வந்தது. அது எல்லாவற்றுக்காகவும் இப்பொழுது நிறைவேறும், அப்பொழுது நிறைவேறும் என்று காத்து கொண்டு இருந்தீர்கள். இப்போதும் கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், திட மனதா இருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள், அவங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள ஏன் இந்த திட நம்பிக்கை வருவதில்லை தெரியுமா? அநேகருடைய வாழ்க்கையில நான் நீண்ட நாளாக காத்திருக்கிறேன், வெகு நாட்களாய் காத்திருக்கிறேன். இந்த 6 மாதங்கள் மட்டுமல்ல, 6 வருடங்களாக பல மாதங்களாக நான் காத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனையோ பேர். நான் எத்தனையோ முறை எனக்கு வாக்குத்தத்தங்கள் எனக்கு நேராக கடந்து வந்திருக்கிறது. ஆனாலும் ஏனோ தெரியவில்லை, இந்த வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை. அதற்காக தான் நான் காத்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், திடமனதாய் இருங்கள், நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும். வேதத்துல ஒரு தம்பதி காத்திருந்தார்கள். எப்படி காத்திருந்தார்கள், அவர்களுக்கு என்ன கிடைத்தது என்பதை நம்ம குறித்து பார்ப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். சகரியாவும் எலிசபெத்தும் வயது சென்றவர்களாய் இருந்தும் கூட நெடு நாட்களாய் பிள்ளை பேருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கென்று ஒரு குழந்தை இல்லையே, நாங்கள் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறோம், கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாங்கள் எப்பொழுதும் தூபம் காட்டி வருகிறோம், எங்களுடைய வேண்டுதல்களை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் வைத்து வருகிறோம், ஆனால் கர்த்தரையே நம்பி இருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லையே, இன்னும் எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற வேளையில திடீரென்று ஒரு நாள் ஒரு தூதன் வந்து சகரியாவை சந்தித்து உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அவன் நினைக்கிறான், இத்தனை வருடங்களாக நான் காத்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு நேராக அப்படிப்பட்ட ஒன்றும் வரவே இல்லை, எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நானும் பார்த்து விட்டேன், ஆனாலும் ஒன்றும் எனக்கு பலிக்கவில்லை, இப்பொழுது எப்படி வந்து சொல்லுகிறான் என்று சந்தேகத்தோடு பார்க்கிறதுனால அவன் என்ன செய்கிறானா, அவன் வாய் ஊமையாய் மாறி அவன் பேசக்கூடாதவனாய் இருக்கிறான். தூதன் சொல்லுகிறான், நீ வந்து என்ன பண்ற, நீ சந்தேகப்பட்டதுனால, விசுவாசியாததுனால நான் உனக்கு என்ன பண்றேன், உன் வாயை பேசாதபடிக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு அவன் போய் விடுகிறான். இது என்ன ஆகுது? இதற்கு பின்பு எலிசபெத் கர்ப்பவதியாகி குழந்தையை பெற்றெடுக்கிறார். அவர்தான் இயேசுவுக்கு முன்னோடியான யோவான் ஸ்நானகன். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் இவர் எப்படி பிறக்கிறார், இவர் பிறக்காமல் இருப்பது எப்படி? இவரை குறித்து ஏற்கனவே முன் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? கர்த்தருக்கு முன்பதாக ஒருவன் பிறப்பான், அவன் எலியாவின் ஆவியை கொண்டிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். நிச்சயமாக அவன் பிறப்பது நிறைவேறுவது முக்கியமான ஒரு காரியம். அவன் பிறந்தே தீர வேண்டும். அதற்கு பின்புதான் மரியான் அவர்களை பார்க்க வரும்பொழுது அவங்க சொல்றாங்க, லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 45வது வசனத்துல அவங்க சொல்றாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள்.
இந்த வார்த்தையில எலிசபெத் மூலமா நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோமா, அவங்க விசுவாசத்தோடு காத்திருந்தார்கள். ஆனாலும் எலிசபெத்துக்கு இருந்த நம்பிக்கை கூட சகரியாவுக்கு இல்லை. அவனும் நம்மை போலதான், எனக்காக நான் இவ்வளவு நாள் செபிக்கிறேனே, என் வேண்டுதல் சமூகத்தில் இவ்வளவு நாள் இருக்கிறதே என்று மனம் நொந்து போனவனா இருந்திருப்பான். தூதன் வந்து சொல்லும் பொழுது கூட எப்படி நிறைவேற போகுது, வாக்குத்தத்தமே எனக்கு நேராய் வந்தது, கர்த்தரே எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தா நிறைவேறவில்லை, இப்பொழுது எப்படி நிறைவேறும் என்ற ஒரு சந்தேக கண்ணோடு பார்த்ததுனாலதான் பேச முடியாமல் இருந்தான். ஆனால் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்க போகும் பொழுது சகரியா வாய் திறந்து கட்டவிழ்க்கப்பட்டு அந்த பேர் அவனுடைய வாயினால சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவ பிள்ளைகளே, ஒன்று நம்ம என்ன செய்யணுமா, திடமனதாய் இருந்து காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் தரையில விழாது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. இந்த வசனத்தை கெட்டியா பிடித்து கொள்ளுங்க. இந்த வசனம் நிச்சயமா கிரியை செய்யும். உங்களுக்கு நேரம் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். திடமானதா இருங்க. இரண்டாவது, இந்த எலிசபெத்தை போல விசுவாசிங்களா இருங்க. இதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அந்த எலிசபெத்தை சொல்லுகிறத பாருங்க, கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். முதல்ல திடமானதா இருக்கணும், விசுவாசிக்கணும், அப்பொழுது உங்களுக்கு நிறைவேறும். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உங்க கரத்துல வருகிறோம் அப்பா. எத்தனையோ பேர் தகப்பனே வாக்குத்தத்தங்களை பெற்றும் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கவில்லையே, கிரியை செய்யவில்லையே என்று மிகவும் வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வார்த்தை ஆறுதலா இருக்கும், சமாதானமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவங்க காத்திருந்ததை நீர் அவர்களுக்கு சீக்கிரத்துல தந்தரல வேண்டும்படி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.